திண்டுக்கல்லே பாத்தீங்கன்னா தியேட்டர்ல நம்பர் 1 ராஜேந்திரா தியேட்டர் தான். இப்ப ராஜேந்திரன் சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ராஜேந்திரன் சொன்னா டி ராஜேந்திரன் ஞாபகம் வரும். இல்லைன்னா திண்டுக்கல்ல இருக்க ராஜேந்திரா தியேட்டர் ஞாபகம் வரும். டிஆர் வராப்பே டிஆர் ராஜேந்திரன். ராஜேந்திரன் சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ராஜேந்திரன் சொன்னா மொட்டராஜேந்திரன் தியேட்டர் தான் ப்ரோ. ராஜேந்திரா தியேட்டர். மொட்டராஜேந்திரன் ராஜேந்திரன் தான். நமக்கு வந்து ராஜேந்திரன் சொன்னாலே ராஜேந்திரா தியேட்டர் தான் ஞாபகம் வருது. Hey, everybody. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த போட்டோல இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியலண்ணே. தெரியல. இந்த போட்டோல இருக்காருல்ல, இவர் தான் ராஜேந்திரன். இவர் வந்து மொழி போராட்டத்துல வந்து போலீஸ் சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த மொழி போராட்ட வரலாறு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த வரலாறை மையப்படுத்தி ஒரு கதைக்களம் அமைச்சுதான் பராசக்தி அப்படிங்கிற படம் ஜனவரி 10 வருது. அதே நேரத்துல தான் விஜய் அண்ணாவுடைய ஃபேர்வெல் படமான ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 10 பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் விசஸ் பராசக்தின்னு பார்க்காம ஜனநாயகன் அண்ட் பராசக்தின்னு 2 படத்தையுமே ஃபேமிலியா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொங்கலை உமா ராஜேந்திரால வந்து ஃபேமிலியோட இந்த 2 படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல்.